ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 224 பார்க்க போகிறோம். ஓஷனில் போட்டில் போகிறத காட்டுவாங்க. காய் வந்துட்டு என்னால் அதுக்கு மேலே தாங்க முடியாது, என்ன போட்லேருந்து இறக்கி விடுங்களான்னு கத்துவாரு. ஷிப்குள்ளே காட்டுவாங்க. இறக்கி விடுங்களா டேன்பாரு. கொஞ்சம் பொறுத்துக்கங்க சென்சென் நாருட்டோ. எவோபா சிசிக்கு இருக்கும் போலக்கு காய்க்குன்பாரு. பார்த்தா அவரே வாமிட் பண்ணுற மாதிரி தான் இருப்பாரு. அடிக்கிற அலைக்கும் போட் நகரத்துக்கும் தாங்க முடியலன்பாரு. யாமட்டோ அவோபா காய் 3 பேருமே எப்பா சாமி முடியல அப்படின்ட்டு இருப்பாங்க. நாருட்டோ இது வெறும் சிசிக்கு தானே, என்ன இப்படி கோழைகளோட்ட நடந்துக்கிறீங்கன்பா. எவோபா இதுக்கப்புறம் முடியாது, எங்கேயாவது ஒரு பக்கம் நிறுத்தி ஆகணும். காய் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் பாரு. எவோபா யாமட்டோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சீக்கிரமாவே போயிருவன்ட்டு ஒரு மேப் எடுத்து ஈஸ்ட்ல ஒரு ஐலாண்ட் இருக்கதா சொல்லுவாரு. எனக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு நியூட்ரல் ஜோன்ல இருக்க மக்கள் வசிக்காத தீவுன்னு பாரு. மேப்ல தொங்க இருக்குன்னு கை காட்டுவாரு. என்னமோ ஒரு இடம் சீக்கிரம் அங்க போய் ஆகணும் பாரு. காய் கொமட்டிட்டு வர அவருக்கு. நாருட்டோ சீக்கிரம் போயணும் இல்லைன்னா போட்டு நாரிடும்பா. போட்டை நார்த் ஈஸ்டுக்கு திருப்புங்கன்னு கத்துவாங்க. காயோட கதறல் சத்தம் கேட்கும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த நிஞ்சா ஆஃப் பெனிசு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. படகுல காய போட்டு இழுத்துட்டு வருவாங்க. நாருட்டோ புஷியர் ப்ரோ சென்சே கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்பா. பார்த்தா அந்த ஐலாண்ட்ல சக்குரா இருப்பா. நாருட்டோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு சொல்லி கை காட்டுவா. சக்குராவான்ட்டு ஆச்சரியப்படுவான். நாருட்டோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். சக்குரா அதே தான் எங்களுக்கு நடந்துச்சு, அந்த அலைகள் மோசமா இருந்துச்சுன்பா. நாருட்டோ ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாருக்கும் சிசிக்கு வந்துட்டதா சொல்லுவான். காய் சென்சேவோட ரெக்கவரிக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்பா சக்குரா. தலைவன் குப்பரக்கா படுத்து கிடப்பான். நாருட்டோ நீ எங்க மிஷனுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்பான் சக்குரா கிட்ட. லேடிஸ் முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்தாங்கன்ட்டு சக்குரா பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்லுவா. ஈஸ்டர்ன் சீக்கு நாங்களும் போகணுமான்னு சொல்லி கேட்டிருப்பா சக்குரா. 4th கிரேட் நிஞ்சாவா சீக்கிரம் வந்துடும் சொன்னாடி. சீக்ரெட் ஹெர்ப்ஸ் அப்புறம் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ஃபுட் பில்ஸ் தயாரிக்க சேகரிச்சாகணும். மேப் எடுத்துட்டு தோ இங்க இருக்கு பாருன்ட்டு நானாகுசா ஐலாண்டுன்னு பாங்க. இது மெடிசனல் ஹெர்ப்ஸோட பொசிஷன் பாங்க. மேப்ல நீங்க எங்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன்னு பாங்க. சக்குரா மேப் எடுத்து பாப்பா. மந்த்ரா பிளான்ட், எனர்ஜி கின்செங், ரெட் நியூட், ஹியூஜ் மேட்டோ பிளான்ட் ஏகப்பட்டது இருக்குன்பா சக்குரா. மேப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்துட்டு இதென்னு சொல்லி கேப்பா. சொன்னாடே நேரம் இருந்தா மட்டும் அங்க போக சொல்லுவாங்க. சரின்னு இருப்பா. பிரசன்ட்ல நாருட்டோ நீ தான் உங்க டீமுக்கு கேப்டனான்னு சொல்லி கேட்பான். சக்குரா ஆமான்னு தலையாட்டுவா. காய் இந்த டென்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு ஈனோ காய் சென்சே தூங்கிட்டாருன்பா. சோஜி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சுட்டு எப்ப வேணாலும் கிளம்பலான்பா. சோஜியன் ஈனோவை பார்த்த நாருட்டோ டீம் 10ல சிக்கமாரு இல்லாத மிச்ச மீதி தானன்பா. நாங்க ஒன்றும் மிச்ச மீதி எல்லாம் கிடையாதுன்பா ஈனோ. சோஜி அட்லீஸ்ட் மிச்சன் மட்டும் சொல்லிக்க வேண்டியதானன்பா. கழுத்துலயே அடிப்பா ஈனோ. ஈனோ நாருட்டோ கிட்ட ஒன்னால தாண்டா டீம் 7 ஸ்கேட்டர் ஆச்சுன்பா. நாருட்டோ என்னன்ட்டு ஷாக் ஆகும். சாய் வேற ஒரு மிஷனுக்கு அனுப்பிச்சதா சொல்லுவா சக்குரா. நாருட்டோ அப்படியான்ட்டு எல்லாருமே இம்பார்ட்டன்டான விஷயங்கள் பண்ணுவீங்க போலன்பா. நானும் ஏதாவது பண்ணலான்னு பாக்குறேன்பா. அவோபா யாமட்டோ ஷாக் ஆவாங்க. யாமட்டோ உங்ககிட்ட தான் எஸ்ராங்க் மிஷன் இருக்குல்ல, பெரிய மிஷன், அதுவும் நீயே பார்க்க போறது. இந்த ஜேர்னியை ஸ்பெசிபிக் பர்பஸ் அதுக்காக தாண்டான்பாரு. நாருட்டோ தெரியும்ட்டு ஆனான்பா. சக்குரா எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ட்டு காய் சென்சே ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நீங்க கிளம்ப மாட்டீங்க தானே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேப்பா. மூலிகையை கேதர் பண்றது தானு சொல்லி கேப்பா. நாருட்டோ மூலிகையை சேகரிக்கிறது தான்ட்டு ஈஸி தான் போலாமான்னு சொல்லி கேப்பா சக்குரா. நாருட்டோ ஈனோ தனியா இருப்பாங்க. நாருட்டோ இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஈனோ கிட்ட கேட்டு இருப்பான். எத்தனை தாண்டா கெஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஈனோ கேட்கவும் இதுவா அதுவான்னு திரும்ப கேட்பான். நாருட்டோ காண்டாயிருவான். கம்மனு பேசாம அவங்க 2 பேர்த்து கூடவே வந்துட்டு காய் சென்சேவை பார்த்துருக்கலான்பா. யாமட்டோ காய் எந்திரிச்சதுக்கு அப்புறமா படகோட்டத்துக்கான ஷெட்யூல் போட்டாகணும்னு இருப்பாரு. நாருட்டோ அதை யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்தாலும் நேரம் வீணாதான் போயிருக்கும்பா. ஈனோ ஒரு பூவை கொடுத்துட்டு இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு போர் மட்டும் தொடங்கிட்டா மக்களுக்கு காயம்படும். 100க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு காயம்படலாம். அவங்களோட காயத்தை குணப்படுத்த இந்த வேலையும் ரொம்பவுமே அவசியமானதுதான் ஈனோ. நாருட்டோ அந்த பூவை வாங்கிட்டு சரின்பா. சக்குராவை காட்டுவாங்க. கடுப்புல இருப்பா. மெடிசனல் ஹெர்ப்ஸ்க்கான பொசிஷன் லேடி சொன்னாங்க. ஆனா அது தேடுறது நினைச்சதை விட கஷ்டமா இருக்குன்பா. ஈனோ லொகேஷன் மாத்திக்கலாமான்னு சொல்லி கேட்கவும் சோஜி மேல போய் பார்க்கலாம், ஃபுட் பில்ஸ்க்கும் தேவையான இன்கிரீடியன்ஸ் தேடியானும்பா. அதுவும் செய்தான்ட்டு நமக்கான நேரம் பத்தாதுலன்பா. ஈனோ இருங்க எனக்கு வெயிட் பண்ணுங்கன்னு கிளம்புவா. நாருட்டோ ஈனோ கொடுத்த பூவை சாப்பிட்டுருவான். சாப்பிட்ட உடனே கசகதரான்ட்டு இரும்புவான். நாருட்டோ அதுக்கப்புறமா சமரைஸ் ஆயிட்டு டேஸ்ட்டை வச்சு தேட ஆரம்பிச்சிருவான். இதான்னு சொல்லிட்டு கடைசியை பார்த்தா எல்லோ கலர்ல இருக்க ஃபிளவர் எடுத்துட்டு இதான் இருக்கும்ட்டு வாயில போட்டு ஆனா அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு இருப்பான். மந்த்ரா பிளான்ட் பார்க்க போனா இந்த இடத்துல ஏகப்பட்ட இடத்துல இருந்தாகணுமே சொல்லிட்டு சக்குரா தேடிட்டு இருப்பா. சோஜி ஒருவேளை வெதர் பேடா இருக்கும்னு சொல்லுவான். சோஜி எனர்ஜி ஜின்சாங்க கண்டுபிடிச்சிருப்பான். கத்தவும் சக்குரா சரியா பார்த்த சோஜின்ட்டு அது நல்லாவே வளர்ந்துருக்குன்னு பக்கத்துல போவாங்க. இதெல்லாம் கிரேட் ஃபுட் பில்ஸ் மேக் பண்ற ஹெல்ப் பண்ணுன்ட்டு சோஜி பக்கத்துல போறப்ப குனாய் வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க. பார்த்தா பாண்டோ கிஜி சடா இருப்பானுங்க. இவனு 3 பேர் சேர்ந்து டீம் பாண்டோங்கிற டீமா இருப்பானுங்க. பாண்டோ இங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், அது ஜின்செங் பேட்ச் எங்களுக்கு தான் பா. ஹெட்பேண்ட்ஸை பார்க்கும்போதே தெரியுது ஹிடன் லீஃப் வில்லேஜான்னு கேட்பான். சக்குரா நீங்க யாரான்னு சொல்லி கேட்கவும் பார்க்க போனா பெரிய 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருக்கவங்களுக்கு எங்களை மாதிரி சின்ன நாட்டுல இருக்க மக்களை தெரியாதுலன்பா. டீம் பாண்டோ முன்னாடி வருவாங்க. சவுத்துல இருக்க பெனிசோ ஐலாண்டோட ஷினோபி நாங்கன்பா. நான் பாண்டோ ஜோனின்பா. பாண்டோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கவன் நான் சடா கினின்பா. ரைட் சைட்ல இருக்கவன் கீஜின் மட்டும் பேர சொல்லுவான். பாண்டோ போர் ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்து மெடிசனல் ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கன்பா. நாருட்டோ ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இப்பதான் புரியுது நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினாலும் ஒண்ணும் இல்லாம இருக்க காரணம்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா பறிச்சிட்டீங்க இல்லையான்னு சொல்லி கேட்பான். பாண்டோ
மொத்த ஏரியாவையும் நாங்க கவர் பண்ணிட்டோம், இருந்தாலும் உங்களை அப்படியே விட முடியலன்ட்டு பாண்டோ பார்க்கவும் மெடிசனல் ஹெர்ப்ஸுக்கு ஒரு கூடை கொடுப்பாங்க. சக்குரா தேங்க்ஸ் பண்ணிட்டு அலெல் ஷினோபி ஃபோர்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்பா, உதவி செஞ்சதுல சந்தோஷம் தான்ட்டு பாண்டோ அபாக்கஸ் எடுத்துட்டு கணக்கு போட்டு சொல்லுவான், இவ்வளவு காசு கொடுங்கன்னு. அதிகமா இருக்கேன்பா சக்குரா. ஹிடன் லீஃபை சேர்ந்த மக்கள் நல்லாவே விலை அடிச்சு பேசி வாங்குறீங்களேன்னு சொல்லி கேட்பான். என்னால ஆஃபர் பண்ண முடிஞ்ச லோ பிரைஸுக்கு கொடுக்குறேன்ட்டு அபாக்கஸ்ல காட்டுவான். இதுக்காக உங்களுக்கு பணம் கட்டணுமான்னு சொல்லி கேட்பா. சக்குரா இதை சும்மா கொடுக்குறீன்னு நினைச்சேன்பா. பாண்டோ விளையாடாதீங்கன்ட்டு, இப்பெல்லாம் நாங்க பண்ணோம்னா எங்களை மாதிரியான ஸ்மால் நேஷன்ல இருக்கவங்க நல்லா சர்வை பண்ண முடியாதுன்பா. ஹிடன் லீஃப்க்கு எங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதுல விருப்பம் இல்லைனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க மற்ற நாட்டுல இருக்க ஃபியூடல் ஆர்ட்ஸ்க்கோ இல்ல மற்ற நாட்டு மக்களுக்கோ வித்துக்கிறோம், போர்ல ஷினோபிக்கு மட்டுமே காயப்பட போறது இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. அவ்வளோ வழி வேதனையில இருக்கவங்க கிட்ட கூட பணம் சம்பாதிக்க நோக்கத்துல தானே இருக்குன்பா. பாண்டோ சிம்பிளா நீங்களுமே மிஷன்ஸ்க்கான பணம் வாங்குறீங்களேன்னு சொல்லி கேட்பான். ரேங்க்ஸுக்கு ஏத்த மாதிரியான டிஃபரெண்ட் மிஷின், அதுக்கு ஏத்த காசு தானேன்னு சொல்லி கேட்பான். சக்குரா அப்படி டல்லாவாங்க. பாண்டோ மன்னிப்பு கேட்டு புரிஞ்சுக்கங்க, இப்ப கிரேட் நேஷன்ஸ் ஆன உங்ககிட்ட இருந்து வர ஃபண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் எங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான்பா. ஹீஜியன்ஸோட எனர்ஜி கன்சிங்கையுமே பறிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஃபர்ஸ்ட் பறி பணத்துக்காக, ரெண்டாவது பறி பணத்துக்காகன்ட்டு பணம்ட்டே இருப்பானுங்க. சக்குரா சோஜியோட ரியாக்ஷனே செம ஃபன்னா இருக்கும். சக்குரா என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்கவும், நம்ம மிஷன்ஸ் எப்படி இப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி கேட்பா. சோஜி இருந்தாலும் அவங்களோட நம்ம எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லி கேட்பான். சக்குரா ஆமான்ட்டு அது மட்டும் இல்லாம இப்ப ஷினோபி அலைன்ஸா இருக்கும், மற்ற ஷினோபிஸோட சண்டை போடக்கூடாதுன்பா. நருட்டோ சக்குராவை கூப்பிட்டு எதுக்கு இவ்வளவு கன்சர்னா இருக்க, இந்த தீவே மெடிசனல் ஹெர்ப்ஸ்க்கான பொசிஷன் தானே, வெறும் இந்த இடத்துல இருக்க ஹெர்ப்ஸ் மட்டுமே பறிச்சதுக்கு நமக்கு என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுதுன்பா, வேற பக்கம் போய் பார்க்கலான்பா. பாண்டோ அதே தான்ட்டு ரேரான ஹெர்ப்ஸ்லாம் பறிக்கப்பட வேண்டியதா தான் இருக்கு, ஆனா அதை பறிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்பா. சக்குரா உண்மையிலுமே அது ஆபத்தானதுன்பா. நருட்டோ ஷடக்லம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான், டக்குன்னு அப்படி ஸ்டக்கான மாதிரி நிப்பான், ஆடாம அசையாம நிப்பான். அபாக்கஸை தூக்கி போட்டு ஸ்கேட் போர்டை டிராவல் பண்ணுவான் பாண்டோ, அதையும் போய் நாங்களே பறிச்சுக்கிறோன்ட்டு அவனுக்கு கிளம்பிட்டாங்கன்பா. சக்குரா நருட்டோ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பா. நருட்டோ என்னோட வயிறு வலிக்குது, மெடிசனல் ஹெர்ப்ஸ் சாப்பிட்டதுக்கு எனக்கு எதுக்கு வயிறு வலிக்குதுன்பா. சக்குரா மெடிசனல் ஹெர்ப்ஸா, மூலிகை செடிக்கு பதிலா விஷ செடியை இது சாப்பிட்டு போறேன்பா. நருட்டோ வயிறு வலி தாங்க முடியாம கத்துவான். சக்குரா நருட்டோ சீக்கிரம் வான்பா, இரு வரேன், வயிறு வேற வலிக்குதுன்பா. சக்குரா பெரிய மாட்டோ பிளான்ட் இங்க தான் முளைச்சிருக்கணும்னு பாப்பா, அவனுக்கு இது இங்க வந்திருக்க போறாங்கன்பா. சக்குரா மேப்பை பார்த்துட்டு அது உண்மையில போலன்ட்டு இருப்பா. ஜோஜி இதோ அங்க பாருங்கன்னு கை காட்டுவான். எல்லாருமே ஓடி போவாங்க. சக்குரா நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், நமக்கு தான் இது கிடைக்க போகுதுன்பா. பெரிய மாட்டோ பிளான்ட் பாப்பான் ஜோஜி. நருட்டோ தோ அங்க இருந்தே இருக்கு பாரு, அவனுக்கு நமக்காக தான் விட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க போலன்பா. நருட்டோ அதுல ஒன்னு பறிக்க போகும்போது ஸ்டாப் பண்ணிருப்பா, ஏன்னு கேட்கவும் அது அவங்க திரும்ப விதைக்க தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்பா. செடிகளை பறிக்கிறப்ப வேரோட பறிக்காம இருக்கிறது தான் பேசிக்கேன்பா. நருட்டோ அப்பனா அதெல்லாம் நம்ம நன்மைக்காக இல்லையான்னு சொல்லி கேட்பான். சக்குரா அடுத்த சைட்டுக்கு போய் பார்க்கலான்பா. ரெட் நியூட்டை தேட மேல போறோம்பா. வேகமா போலான்ட்டு போவாங்க. ஆல்ரெடி பாண்டோ டீம் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல ஸ்கேட் பண்ணிட்டு போவானுங்க. தோ அவனுக்கு தான் பாப்பான் நருட்டோ. நருட்டோ மற்றவங்களும் பிரிட்ஜ் கிட்ட வந்திருப்பாங்க. ஏதோ நோட் இருக்குன்ட்டு சக்குரா பார்த்துட்டு இந்த பிரிட்ஜை யாரும் கடக்க கூடாது, இது எக்ஸ்க்ளூசிவா பெனிசு மட்டும் யூஸ் பண்ற பிரிட்ஜ்னு போட்டிருக்கோம், அதுக்கு என்னன்ட்டு நருட்டோ நான் கிராஸ் பண்ணி திருவன்ட்டு ஓடுவான். ஸ்டாப் பண்ண பாப்பா. சோஜி இது ஒரு வேலை ட்ராப்பா இருக்கலான்பா. நருட்டோ அதெல்லாம் கேர் பண்ணிக்க போறது இல்லைன்ட்டு இப்ப எனக்கு வயிறும் வலிக்கலன்ட்டு போவான். டக்குன்னு பிரிட்ஜோட சென்டர் பார்ட்ல நிப்பான். நருட்டோ திரும்பிட்டு கண்ணீரோட என்னோட மொத்த உடம்பே அசைக்க முடியல, என்னால நகர முடியலன்பா. சக்குரா என்னன்னு பாக்குறப்ப சக்குராவை கூப்பிட்டு இதோ பேரலைசிங் ஹெர்ப் இருக்குன்னு காட்டுவா. சக்குரா இது ட்ராப் தான்ட்டு காண்டாவா. நருட்டோ இதெல்லாம் வேணுக்கும் பண்ணல, ஹெல்ப் பண்ணுங்க கைஸ்ன்பா. டக்குன்னு பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்துருவான். ரெயின்போலா வரும். நருட்டோ தூக்கி வெளியே போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. ஆள் நாக் அவுட் ஆன மாதிரி கிடப்பான். இதோ அந்த பக்கம் பாருன்பா. சோஜி தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கிட்டு ஒரு ரெட் நியூட்டை கண்டுபிடிச்சிட்டன்பா. அதை பார்த்துட்டு இது வேற ரொம்ப சின்னதா இருக்கு, ஃபுல்லா வளரம் கூட கிடையாது, வேற வழியே இல்ல விட்டாகணும்பா. சக்குரா திரும்ப அவனுக்கு பார்த்த விளையாண்டு கடுப்பாவா. நேரம் தான் போயிட்டு இருக்குன்பா. நருட்டோ இப்பெல்லாம் நம்ம பிரேக் எடுத்துட்டு இருக்க கூடாதுன்ட்டு அடுத்த இடத்துக்கு போயாகணும்பா, குளிர் அடிக்குதுன்ட்டு. சக்குரா அதிக டைம் வேஸ்ட் ஆனதுக்கும் நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் காரணம் யாரான்னு சொல்லிட்டு கத்துவா. நம்ம அடுத்து என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்பா. சோஜி இந்த இடம்லாம் வேலைக்கு ஆகாதுன்பா. சக்குரா எனக்கும் தான் தெரியுதுன்ட்டு, எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஹெல் வேலைக்கு போகணும்பா. ஹெல் வேலையான்னு கேட்கவும் சக்குரா நிலத்தடியில இருந்து வெளியேற சேரு, இது நார்மல் காயத்துக்கும் வெட்டு காயத்துக்கும் சுளுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, இதை அமுத சேருன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் லேடி சுனாடே நேரம் இருந்தா தான் அங்க போக சொல்லியிருக்காங்கன்பா. சுனாடே சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது ஆபத்தான இடமா தான் இருக்குன்பா. சோஜி தலையாட்டுவாங்க. நருட்டோ அடுத்த இடம் போக வேண்டியது ஹெல் வேலி, இதோ வரன்ட்டு நிப்பான். ஹெல் வேலிக்குமே டீம் பாண்டோ முன்னாடி வந்து நின்று இருப்பாங்க. பாண்டோ அடுத்து என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கப்ப நருட்டோ மற்றவங்க வந்துட்டு நீங்களாடான்ட்டு பாப்பாங்க. நருட்டோ இன்னொரு ட்ராப் வைக்காம இருக்கிறதா நல்லதுன்பா. பாண்டோ ட்ராப்பா, அதை நாங்க எப்படி ஹிடன் லீஃப்லாம் பண்ண முடியும்ட்டு உங்களை மாதிரி நாங்களும் இங்க இருந்து சில மெடிசனல் இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு போலான்ட்டு தான் வந்தோம்பா. சக்குரா இதுக்கப்புறம் உங்களோட எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாதுன்ட்டு எலிக்சர் மட்டும் எடுத்துட்டு நாங்க பாட்டு கிளம்ப போறோம்பா. சக்குரா முன்னாடி போகவும் பாண்டோ சக்குராவை தடுத்துட்டு அந்த எலிக்சர் மட்டும் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா போற வழியில அடிக்க இருக்கா அங்க இருந்து பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, ஏதாவது பேட்டர்ன் இருக்குமான்னு பார்த்தோம், அதுக்குன்னு எந்த ஒரு பேட்டர்னுமே இல்ல, இப்ப சொல்லுங்க அதை எப்படி எடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ டக்குன்னு மல்டி ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ணிருப்பான். நருட்டோட க்ளோன்ஸ் போறப்ப அந்த காத்து பட்டு மூச்சு விட முடியாம தராங்க, நிறைய க்ளோன்ஸ் காலியா இருக்கும். அந்த மட்டுக்குள்ள நருட்டோட க்ளோன் கை விட்டுரும், பயங்கர சூடா இருக்கும், கையில வெளியே எடுக்கும் போது கை சவந்து கிடக்கும், வெறும் கையில எடுக்க முடியாது போல இருக்கு, இந்த மட்டை கலெக்ட் பண்ண உட்டன்சில்ஸ் வேணும்னு கேட்பான். ரியல் நருட்டோ இது பெரிய பிரச்சனையா தான் இருக்க போதுன்பா. சோஜி நீந்தனும் இல்லைன்னா மூழ்கணும்பா. சிம்பிளா இம்பாசிபிள்னு சொல்ல வரையான்னு கேட்பா. பாண்டோ நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு ஒன்னாலதான் அதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சன்பா. சக்குரா சீரியஸா போக போறேன்னு சொல்லி கேட்பா. பாண்டோ நான் ஃபன்னுக்காக பிசினஸ் பண்ணல, ஸ்மால் நேஷன்ஸா சர்வைவ் ஆகிறதுக்காக நான் இதை கூட பண்ணாம இருக்க முடியுமான்பா. கீஜியன் சடா கிட்ட கேஸ் ஸ்டாப் பண்ணணும் போக போறோம்பா. கேஸ் ஸ்டாப் ஆகவும் போவாங்க. நருட்டோ கேர்ஃபுல்லா
போக சொல்லுவான். கீஜி சடா ரெண்டு பேருமே பேண்டோவை ஃபாலோ பண்ணுவாங்க. கேஸ் ரிலீஸ் ஆனாலும் அதுல படாம போவாங்க. பர்ஃபெக்ட்டா போறதா சொல்லுவான் சோஜி. ஈனோ இருந்தாலும் அது ஆபத்தானதுன்பா. முன்னாடி பாய்சனஸ் கேஸ் வரும். பேண்டோ வின் ஸ்டைல் கிரேட் பிரீச் பண்ணுவான். இத பார்த்த நருட்டோ வின் ஸ்டைல் ஜுட்சுவான்ட்டு வேற லெவல்பா. கீஜி அண்ட் சட பக்கெட்டை யூஸ் பண்ணி எலிக்சர் மட்டும் எடுத்துருவாங்க. பேண்டோ ரிட்டர்ன் ஆகலாமான்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பள்ளி வந்திருக்கும். என்னடாதுன்னு பாப்பாங்க. பெனிசு ஷினோபிய வேற லெவல்ல அட்டாக் பண்ணும். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. கேஸும் வரும். வின் ஸ்டைல் கிரேட் பிரீச் பண்ணுவான். எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது பின்னாடியே தோர்த்தும். நருட்டோ அது நல்லதுக்கே இல்லைன்பா. அதுவும் சேர்ந்து ஓடி வருதுன்னா இதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா சக்குரா. பேண்டோனாலே முடியாத எக்ஸாஸ்ட் ஆன மாய்ப்பான். வின் ஸ்டைல் கிரேட் பிரீச் பண்ண முடியாம தளருவான். நருட்டோ அவனோட க்ளோன்ஸ் மூலமா காப்பாத்துவான். சீக்கிரம் போடான்பா. குணாய் எடுத்து முன்னாடி அட்டாக் பண்ணுவான். லாஸ்ட் ரேஞ்ச் குணாயில கண்ணில் பட்டுரும். நருட்டோ ஹெல்ப் பண்றத பார்த்த பேண்டோ எங்களுக்கு உன்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லை. பெரிய நேஷனான நீங்க கடைசியா எந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுவீங்களா எங்களுக்கு தெரியாதுன்பா. கை கொடுக்கறதுலாம் காசு இல்லப்பான்பா நருட்டோ. பேண்டோ பெரிய நேஷன்ஸ்னாலே இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நான் நம்ப போறதா இல்லைன்பா. நருட்டோ இந்த ஒரு சர்வீஸ் மட்டும் ஃப்ரீ தான்ட்டு ஜெயண்ட் ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான். அந்த பள்ளியோட கதை முடிஞ்சிருக்கும். ஈவினிங் இருக்க எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. பேண்டோ உங்ககிட்ட என்ன சொல்றதுனே தெரியலன்ட்டு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு பணம்ல எங்க கிட்ட இல்லைன்பா. நருட்டோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்பா. ஈனோ நீங்க வேற லேண்ட சேர்ந்த ஷினோபி தானே. இந்த ஒரு விதத்துல நம்ம எதிரிகளானாவது இல்லாம இருக்கலாம்பா. நம்மளோட டிஃபரன்சஸ் எல்லாம் தூக்கி தள்ளி போட்டு ஒன்னா இருக்கணுங்க தான் அலைட் ஷினோபின்கிறதுன்பா சக்குரா. கீஜி சட ஆனா அது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பேண்டோ கீஜி சட அவங்க தான் சார்ஜ் இல்லைன்ட்டாங்களே அவங்களோட இறக்க குணத்துக்காக நன்றியோட இருக்கலான்பா. சரின்பானுங்க. பேண்டோ எலிக்சர் மட்ல ஒரு பக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இது எங்களோட பங்குன்பா. விளையாடலன்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான் நருட்டோ. அதுன்னு மட்டும் இல்லாம பேண்டோ லீஃப் வில்லேஜுக்கு தேவையான எல்லா ஹெப்ஸையுமே பேக் பண்ணி போட்ல தயாரா வச்சிருப்பான். அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்க்கு எங்களால முடிஞ்ச உதவின்பா. ஈனோ சோஜி எல்லாமே தேங்க்ஸ் பண்ணுவாங்க. மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. சக்குரா இது மிகப்பெரிய உதவின்பா. நருட்டோவும் தேங்க்ஸ் பண்ணுவான். ஆசமான பர்சன்ஸ் நீங்கன்பா நருட்டோ. பேண்டோ இல்ல நீங்க தான் ஆசமான பர்சன்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா நருட்டோ கிளம்பியிருப்பான். பாய் சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு டீம் பேண்டோவுக்கும் அவங்களோட நேஷன்ஸ்க்குமான குட் லக் சொல்லிட்டு கிளம்புவான். கீஜி சட ஏன் பேண்டோ எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துறீன்னு சொல்லி கேட்பாங்க. இதுவும் அலைட் ஷினோபிக்கு ஒரு கடன் மாதிரி தான். நமக்கு லாஸா இருக்கலாம். அதுலயும் ஒரு சம்பாதிக்க நோக்கத்தோட தான் பண்ணிக்கன்பா. ரெண்டு பேரும் சிரிப்பானுங்க. காய் ஃபேவல் சொல்லுவாரு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ட்ரிப்புக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு படகுல பிரயாணம் பண்றதுக்கு பழகிட்டன்பாரு. ஏவோபா அப்படியே இருக்கும் நம்பரன்பாரு. நருட்டோ சிரிப்பான். சக்குரா நருட்டோவை கூப்பிட்டு கேர்ஃபுல்லா இருந்துட்டு என்ன மிஷனுக்கு போறேன்னு தெரியல இருந்தாலும் குட் லக்ன்பா. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவா. ரெண்டு போட்டுமே பிரியும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கர்ஸ்ட் கோஸ்ட் ஷிப் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.